நல்ல க்ரீமியான அவரைக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? உங்கள் வீட்டில் அதிகமாக அவரைக்காய் இருந்துச்சுன்னா அதை வச்சு புதுசாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வெங்காயம் தக்காளி வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு ஆஃப் குக் ஆனதும் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது 3ம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ ரெடி பண்ண வெங்காயம் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கடாய் வச்சு அதில் ஆயில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க அவரைக்காயை வந்து வெறும் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 50% வந்து ஆயிலே வந்து அவரைக்காய் குக் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸி கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சு அவரைக்காயை வந்து நல்லா குக் ஆக விடணும். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ண விடுங்க ஸ்லோலியே. அதுக்கப்புறம் வந்து நடுவில் கொஞ்சம் மூடி எடுத்துகிட்டு கிளறி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடாக சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, பாய். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? லவ் யூ ஆல். பாய் டியர்ஸ். டாடா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.